இந்த ஆண்டு இறுதியில் ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் நடக்க இருக்கும் பட்சத்தில், எந்தெந்த அணிகள் தங்கள் வீரர்களின் யார் யாரை தக்க வைக்கப் போகிறார்கள், யார் யாரை விடுவிக்கப் போகிறார்கள் என ரசிகர்கள் மத்தியில் அதிக ஆர்வத்தை தூண்டியுள்ளது. குறிப்பாக தக்க வைக்கப்படும் வீரர்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தவும் வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதன்படி இதனையெல்லாம் பேசுவதற்காக ஐபிஎல் அணியின் நிர்வாகிகள் மற்றும் பிசிசி அதிகாரிகள் ஜூலை 30 அல்லது 31ஆம் தேதி கலந்து ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் டெல்லி அணியின் கேப்டனும் இந்திய அணியின் நட்சத்திர வீரருமான ரிஷப் பண்ட் அடுத்த ஆண்டு சென்னை அணியில் இணைய இருப்பதாக தகவல் வெளிவந்த நிலையில், அதற்கு டெல்லி அணி நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது ரிஷப் பண்டுடன் நல்ல உறவில் இருப்பதாகவும், தக்க வைக்கப்படும் முக்கிய வீரர்களான ரிஷப் பண்ட் மற்றும் அக்ஷர் பட்டேல் உள்ளனர். அது மட்டுமல்லாமல் குல்தீப் யாதவ் மற்றும் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், ஜாக் ஃப்ரேசர் என இவர்களையும் தக்க வைப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் டெல்லி அணி நிர்வாகம் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியிருக்கிறது. அதேபோல் லக்னோ அணியின் கேப்டன் ராகுல் தனது முன்னாள் அணியான ஆர்சிபி அணிக்கு செல்ல உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. எனவே இதனையெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த ஆண்டு மெகா ஏலத்தின் போது விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது என்பது போல் தெரிகிறது.